வணக்கம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்புண்டு. அந்த வகையில் கார்த்திகைக்கும் தனிச்சிறப்புள்ளது. துலா மாதம் என அழைக்கப்படும் ஐப்பசியில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, நர்மதை, கிருஷ்ணா ஆகிய நதிகள் காவிரியில் கலப்பதாக ஐதீகம். ஐப்பசியில் காவிரி நீராடல் மகா புண்ணியம் என்பது மூத்தோர் வாக்கு. அடடே, ஐப்பசி முடிந்துவிட்டதே என வருந்துவோருக்கு கார்த்திகை அந்த வாய்ப்பை நீட்டித்து தருகிறது. கார்த்திகை 1ஆம் தேதி காவிரி நதிநீரில் நீராடினால் ஐப்பசி முழுவதும் நீராடிய பலன் கிட்டுமாம். ஆம், கார்த்திகை முதல் நாளுக்கு மட்டும் அந்த தனிச்சிறப்பு உள்ளது. காவிரி கரையை ஒட்டி வசிப்போர் அந்த பாக்கியம் பெறலாம். தொலைதூரத்தில் இருப்போர் காவிரி தாயை மனதில் எண்ணி கார்த்திகை முதல் நாளில் தலைக்கு குளிப்பது சிறப்பு. கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில்தான் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரம்மாண்ட தீபம் ஏற்றப்படும். முருகனை வேண்டி மாலை அணிந்து விரதம் கடைபிடித்து பழனிமலைக்கு செல்வோர் அதிகம். ஹரியும் ஹரனும் சேர்ந்த அம்சமாக போற்றப்படும் ஐயப்பனை தரிசிக்க கார்த்திகை 1ஆம் தேதி துவங்கி தை மாதம் மகரஜோதி வரை சபரிமலையில் பக்தர் கூட்டம் அலைமோதும். அரக்கோணம் அடுத்த சோளிங்கர் மலையில் அருள்பாலிக்கும் யோக நரசிம்மர் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே கண் திறப்பதாகவும் ஐதீகம். அனைவருக்கும் கார்த்திகை மாத பிறப்பு நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்துடன். நன்றி, வணக்கம்.